அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழகத்தின் பட்ஜெட் தாக்கல் பற்றியும், நேற்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய கருத்துக்கள் பற்றியும், மற்றும் மத்திய அரசு கொண்டு வர இருக்கும் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்ப முடியாது என்கிற சட்டத்தை பற்றியும், ஆகஸ்ட் 7ஆம் தேதி காவிரி உரிமை மீட்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி மற்றும் அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்றன. இதை பற்றியும் அண்ணன் சுரேஷ் அவர்களிடம் விவாதிக்கிறோம். வாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் சொல்லிடுறீங்கண்ணே. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த நிகழ்ச்சியினுடைய லிங்க் உங்களுக்கு உடனடியாக வரும். தொடர்ந்து பார்க்குற நேயர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். சொல்லுங்கள் சசி. ஆமாண்ணே, நேற்று ஆதவ் அர்ஜுனா அவர்களோட இந்த பேச்சு ஒரு 50 நிமிஷம் பேசியிருக்காருண்ணே. அதில் எல்லா இடத்துலையும் திமுக தரம் தாழ்ந்து விமர்சிக்கதாக இருக்கட்டும், புதிய பேர் ஒன்று சூட்டியிருக்காரு. உதயநிதி அவர்களுக்கு ஆபாச நிதி அப்படின்னு ஒரு பேரை சூட்டியிருக்காரு. இனிமே திமுக என்றைக்குமே எந்திரிக்காது. எங்கள் தலைவர் 5 நிமிடம் பெரம்பூரில் நின்னதுக்கே அப்பா இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் வீட்டில் இருக்கார், மகன்லாம் எங்களுக்கு ஏமாத்துறோம். 2 நிமிஷம் இன்னைக்கு அவர் சேப்பாக்கம் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு உதயநிதி எம்எல்ஏ இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பேசுகிறார். அதே மாதிரி IUML இஸ்லாமியர்களோட வாக்குகளும் காங்கிரஸின் வாக்குகளும் இல்லாமல் அவரால் சேப்பாக்கத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த ஒரு 50 நிமிஷம் உரை பார்த்திங்கன்னா முழு வீச்சில் திமுகவை தாக்கியிருக்காரு. அதில் யாராக இருந்தாலும் எங்களால் மனுநீதி சோழன் போல ஆட்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எங்கள் தலைவர், மனுநீதி சோழன் அப்படிங்கிற மகனாக இருந்தாலும் தேர்காலில் ஏற்றிடுவார் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எம்எல்ஏ எய்த்தாப்புல தான் உட்காந்துருக்காரு. நம்ம எம்எல்ஏ பவுடர் நுணுக்கிற எம்எல்ஏ, ரீல்ஸ் போட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ அமைச்சர், அங்கே போய் விளையாட்டு இதில் அந்த பெண்ணை குட் டச் பேட் டச் பண்ண அமைச்சர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் நோக்கி அந்த கேள்வியில் எழுப்புறாரு. நாங்கள் ரொம்ப யோக்கியமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருண்ணே. இல்லை, அதாவது ஈசிஆரில் தாவேகானுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற போகுது, இன்றைக்கி ஆரம்பிக்க போகுது, பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகுது. அதனால் ஏற்கனவே அங்கே இவங்களுடைய நடவடிக்கைகள் அனுபவம் இல்லாததுனால ஏற்படுகிற பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணுன்றதுக்காக நடந்த கூட்டம். அதில் தான் நீங்கள் ஆதவ் அர்ஜுனா பேசினது. அதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பிரதமரை தீர்மானிக்க போவதே நாங்கள் தான், விஜய் தான், நாங்கள் தானே விஜய் தான், எங்கள் தலைவர் தான். அவர் வந்த உடனே ஒரே கையெழுத்துல நாங்கள் நீட்டை இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சட்டம் இயக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப மிக கடுமையாக பேசியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி உதயநிதி ஆபாச நிதின்னு சொல்லி பேசினார். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்க இப்படி கடுமையாக திமுகவை அட்டாக் பண்ணி பேசும்போது வேற வழி இல்லாமல் இவங்க பேசுறது தப்புன்னு சொல்லுவதன் மூலமாக நம்ம டிஎம்கேவை டிஃபெண்ட் பண்ற இடத்துக்கு நம்ம போய் நகர்த்தி நம்மளை நிக்க வைக்கிறாங்க பாருங்க. நம்மளே அடுத்து திமுக அப்படின்னு சொல்ற சூழ்நிலை ஒன்று இல்ல. இதுதான் அவங்களுடைய யுக்தின்னு சொல்றேன். யுக்தி. இப்போ ஏற்கனவே நம்ம நேற்று பேசுனதுதான், உதயநிதி அடிச்சு நேற்று அவ்வளவு தூரம் கொண்டு போனதே உதயநிதியை டெவலப் பண்றதுக்காகன்ற மாதிரி சொன்ன மாதிரியே நடந்துருச்சேனே. பெரிய அளவுல கூட்டம் சேர்ந்து அவர் பெருசா ஏதோ வெற்றின்னு வரவேற்று வான வெடியெல்லாம் போட்டு இந்த பிறப்பிலேயே பிரச்சனை அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசுறதுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நுட்பமா கவனிச்சா இதுதான் மோசமான வார்த்தை. நீ டிஸ்கிரிமினேட் பண்றது இல்ல, பிறப்பில்னு வரும்போதே நீ வர்ணாசிரமத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி எல்லாம் ஆயிடுது. வர்ணாசிரமம் மட்டும்தான் பிறப்பை பற்றி பேசுகிறது, பிறப்புல ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுகிறது. உதயநிதிக்கு வக்காலத்து வாங்கி பேசல, அவர் பேசுனது ஆபாசம் தான். அது நேற்று நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம். சரி, ஆனா இவர் சொல்ற வார்த்தை இருக்குல்ல, பிறப்பிலே பிரச்சனைனா, ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு, ஒர்த்தே இல்லை அப்படின்னாரு ஒரு தலைவர் பேசினாரு. அதுவும் தன்னோட மனைவி பத்தியே சொன்ன கேள்வி வரும்போது அதெல்லாம் அவ்வளவு பேசுற ஒருத்தர் இல்ல, இந்த டேஷ்னாரு. நீங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஆபாச நிதின்னு சொல்லி பேர் வைக்கிறாருல, நீங்க தாவேகால உள்ள தொண்டர்கள் ஒவ்வொரு இடங்கள்ல பேசுற பேச்சுகள் இருக்குல்ல, நீங்க விஜயனுடைய மனைவியை குறித்து வழக்கு தொடர்பான பொழுது எவ்வளவு கடுமையா கொச்சையா பேசினாங்க. அப்ப அதெல்லாம் இல்லையா அப்படின்னா இல்ல. அது என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா என்ன நினைக்கிறார், விஜய்க்கு அடுத்து தாவேகால தான் லீடர் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்றது. இன்னொன்று, திமுக மேல விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு மோதல் போக்கு இருக்கிறதோ, விஜய் திரைத்துறையில் உதயநிதியால் பாதிக்கப்பட்டு உதயநிதி மேலே உள்ள கோபம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, இதே மாதிரி தனிப்பட்ட முறையில் திமுகவால் பாதிக்கப்பட்டதாட்டு இவர் கருதுறார்.
அதுதான் அவருடைய சிக்கல். அதுல ஏன்னா ஏற்கனவே திமுகவுக்காக ஒரு வேலை செய்ததாகட்டும், அவருடைய டீமை வச்சு வேலை செஞ்சதாகட்டும், அங்க எம்பி பதவி எதிர்பார்த்ததாகட்டும், அங்க கிடைக்கலன்னு சொல்லி சொன்ன உடனே அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்துவிட்டு திருமாவளவன்ட்ட இவருக்காக ஒரு பொது தொகுதி அவர் கேட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அது முடியலன்றதுனால வேற வழி இல்லாம திருமாவை விட்டும் வெளியே வந்தார். அதுதான் ஆனந்த விட நடத்தின நிகழ்ச்சியில திருமாவை கொண்டு வந்து பேச வைக்கிறதுக்கு, விஜயை சந்திக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அவர் செய்ததாகட்டும். இந்த சூத்திரதாரி பணத்தை வைத்துக்கிட்டு என்னன்னாலும் செய்யலாம். நான் சொல்ல வந்தேனே, ஆணவத்தின் உச்சத்தில் ஆடுற மாதிரி இருக்குண்ணே. பணம் என்கிட்ட இருக்கு, அதிகாரமும் இப்போ என்கிட்ட வந்துருச்சு, நான் என்ன வேணாலும் செய்யலாம், நான் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதியை மட்டும்தான் அவருக்கு டார்கெட் பண்ணுறாரு, அவர் கூட இருந்த சபரீசனை அவர் டார்கெட் பண்ணல, இதுக்குள்ளேயே அவங்க வந்து புகைச்சல் இருக்குது, சபரீசனை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, இவங்களோட கார்னரே வந்து உதயநிதியை தான் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவர் கூட அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதுவும் பரவாயில்ல பேசுறாங்க சபரீசன் மேல. இன்றைக்கு வரைக்கும் வந்து சபரீசனுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஒரு டீலிங் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. அது அரசியலில் எதனால நடக்கலாம். இது வந்து சுல்தான்கள் ஆட்சி காலத்துல அப்பாவே காலி பண்ணிட்டு மகன் வந்ததாகட்டும், அண்ணன் தம்பியை காலி பண்ணிட்டு உடன் பிறந்தவர்கள் அரசியலுக்கு வர்றதாகட்டும், இதெல்லாம் இயல்பு இல்லை. அதனுடைய இவங்க எல்லாம் சுல்தான்கள் தானே இருக்கிறாங்க. விஜயும் கிட்டத்தட்ட ஒரு சுல்தான்ற மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கிறாரு. திமுகவும் எதுக்கும் மிஞ்சினது கொஞ்சம் கிடையாது. திமுகவும் பரம்பரையா ஒரு சுல்தான் அப்படின்ற மனநிலையில தான் வர்றாங்க. அந்த அடிப்படையில தான் உதயநிதி பல இடங்களில் பேசுறதாகட்டும், கமெண்ட் பாஸ் பண்றதாகட்டும் இருக்குது இல்லை. ஸோ அந்த மனநிலையில் இருக்கிறதுனால இதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதான் கருது. இருந்தாலும் ஆதவ அர்ஜுனோட பேச்சு மிகப்பெரிய அளவில் கண்டிக்கத்தக்க பேச்சு. அங்கே வந்து செங்கோட்டையன்லாம் கூட ரொம்ப தலை குனிந்து அது வந்து பெருசா அவர் வந்து ரசிக்கலைங்கிற மாதிரி தான் அந்த செய்தி காமிச்சாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே போற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி தான் அந்த பேச்சு அடிபடுது. அங்க இருக்கிறவங்களே அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க, இவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடி போடுறாரு அப்படிங்கிற. கண்டிப்பா இப்போ நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா அங்க பேசுனதாகட்டும், இன்னைக்கு பட்ஜெட், இந்த ரெண்டையுமே இணைச்சு பார்க்க வேண்டியிருக்குது என்னுடைய பார்வையில். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க அவர் என்ன சொல்றாரு, அடுத்தது வந்து மத்தியில் வந்து யார் பிரதமர்ன்ற தீர்மானிக்க போறது நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதாகட்டும், சேப்பாக்கத்தில் வந்து ஐயுஎம்எல்லுடைய ஆதரவு இல்லைன்னா நீங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது, அடுத்த முறை நீங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசினதாகட்டும். இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் உள்ள சில அறிவிப்புகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை கோரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு திமுக வெற்றி பெற்றிருக்கிற தொகுதிகளில் எண்ணிக்கையெல்லாம் நம்ம வரிசையாக எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் கணிசமாக நிறைந்து வாழுகின்ற தொகுதிகள் எல்லாம் திமுக வெற்றி பெற்று, அது வெற்றி பெற்றிருக்க கிட்ட தொகுதிகளில் கிட்டத்தட்ட 10, 12, 13 தொகுதிகள் வந்து இஸ்லாமிய வாக்குகளால் வெற்றி பெற்ற தொகுதிகளாக தான் இருக்குது. அப்போ இஸ்லாமிய வாக்குகளை வந்து தாவேகா மிக தீவிரமாக குறிவைக்குது. நீங்க இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கல்விக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2240 கோடி ரூபாய் சென்ற பட்ஜெட்ல ஒதுக்கினதை விட குறைவாக ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அது குறித்து இவர் அவருடைய கல்வி அமைச்சர்கிட்ட கேட்கும்போது, நாங்க அதுல வந்து வீழலுக்காக போகின்ற பணத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம், லீக்கேஜை நாங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், லீக்கேஜை ஸ்டாப் பண்ணிட்டதுனால அது எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்றாரு. நீங்க கல்வியில் வந்து அப்படி பார்க்க முடியாது. லீக்கேஜை ஸ்டாப் பண்ணிட்டு இதே 2240 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா நீங்க அதில் எக்ஸ்ட்ரா இல்லை, போன பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கி இருந்தோ எவ்வளவு சதவீதமோ அந்த சதவீதத்தை இதுக்கு கல்விக்கு இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் மிக அதிகமான அளவுல நீங்க வளர்ச்சி. 2500 பள்ளிகள் வந்து ஸ்மார்ட் பள்ளிகளா இன்னும் அடிஷனலா போறாங்க. இன்னும் இருக்கு, இன்னும் 3000 பள்ளிகளை நீங்க காமராஜர் பேர்ல சிறப்பு பள்ளிகள் கொண்டு வந்து 9th இருந்து 12th வரைக்கும் மாணவர்களுக்கு இலவசமான உண்டு உரையோட பள்ளி கொண்டு வர போறோம், அரசு சார்பில் இலவசமானு சொல்றீங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஃபண்டே ஒதுக்கலையே, நீங்க இப்படி இல்லைன்னா எப்படி கொண்டு வர முடியும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, தாலிக்கு தங்கம் திட்டம், அந்த 8 கிராம் நாணயம் வந்து திருமணத்துக்கு கொடுக்கறது, பட்டு சேலை கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 1.25 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட வந்துடும். நீங்க வந்து தோராயமாக தமிழ்நாட்டில் வருடத்திற்கு 5 லட்சம் திருமணங்கள் நடக்கிறதா சொல்றாங்க. நீங்க வந்து பாதிக்கு பாதியை விட்டுருங்க, பாதிக்கு பாதி விட்டால் கூட நீங்க ஒரு 3 லட்சம் திருமணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னா 30,000 கோடி தேவைப்படுது. நீங்க வெறும் 880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க. அப்ப எவ்வளவு பேருக்கு கொடுக்க போறீங்க? நீ கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேருக்கு எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றது. அப்போ எல்லாருக்கும் கொடுக்க, நீங்க திமுக வந்து செய்கின்ற பொழுது எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியா அவங்க கொடுக்கும் பொழுது தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்யுங்கன்னு சொல்லி அதான் விமர்சனம் பண்ணீங்க. ஆனா இப்போ நீங்க அதே வேலையை அன்னைக்கு செய்றீங்க. அதே மாதிரி சைக்கிள் திட்டம், இப்ப நம்ம இது எல்லாம் சொல்லும் போது திமுகவை நம்ம வந்து திருப்திப்படுத்துறதுக்காக பேசுற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஒரு வழியில சொல்ல வேண்டியது. சீமான் அவர்களும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, எல்லா தலைவர்களும் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே வைத்த திட்டங்கள் எல்லாத்துடைய பெயரை தான் மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து விடியல்னு வச்சிருந்தாங்க. நீங்க அந்த விடியல் தூக்கிட்டு வெற்றின்னு வச்சிருக்கீங்க. கலைஞர் விடியல் இருந்ததெல்லாம் இப்ப வெற்றின்னு சொல்லி மாத்திருக்கீங்க. அப்போ நீங்க சைக்கிள், அவங்க ஏற்கனவே சைக்கிள் இலவச சைக்கிள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஹெல்மெட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலையும் கூட கொடுத்துட்டு அதுக்கு உங்களுடைய ஸ்மார்ட் சைக்கிள் திட்டத்தை மாத்துறதாகட்டும். அப்போ இது வந்து என்ன புதுசா செய்ய போறேன்னு சொல்லி இருக்கீங்க. மக்களை ஏமாத்தணும், வேற விதமா
முகமூடி போட்டு அதை ஏமாத்துறாங்க, அவ்வளவுதான். கான்ட்ராக்டர்ஸை மட்டும் ஒவ்வொரு துறையிலையும் பதிவு செய்யப்பட்ட கான்ட்ராக்டர்னா அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் தான் பதிவு செய்ய சொன்னது. அந்த பதிவெல்லாம் எடுத்துட்டு பொதுவாக கான்ட்ராக்டர்கள் எந்த நிறுவனமாக எந்த துறையாக இருந்தாலும், வேறு துறையாக இருந்தாலும், ஒரு துறையில் பதிவு செஞ்சிருந்தாலும் இன்னொரு துறையில் அவங்க போய் டெண்டரில் பங்கேற்கலாம் அப்படின்றது இருக்குல்ல. அப்போது நீங்கள் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் வந்து அதிகமாவாங்க, அப்போது போட்டி அதிகமாகும். அது நல்ல விஷயம் தான். ஆனால் போட்டி அதிகமானால் கூட அது சிக்கலாயிடும்ல. நீங்கள் என்ன செய்யணும், ஒரு துறையில் நிபுணத்துவம் இருக்கணும். ஆமாம், ஒரு துறையில் பதிவு செய்யப்பட்டவராக இருக்கணும், அவர் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கணும்னு இருக்கணும். ஆனால் டெண்டரை வெளிப்படைத்தன்மையாக நடத்தணும், அவ்வளோதான். ஏற்கனவே இருக்கிற கண்டிஷன்ஸோட டெண்டரை வெளிப்படைத்தன்மையோடு நடத்திட்டீங்கன்னா கட்டிங் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதை விட்டுட்டு எல்லாரும் பங்கேற்கலாம்னு சொல்றதுனால மட்டுமே அது தூய்மையாக மாறிவிடும் அப்படின்றது வந்து போலி பிம்பம். அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனால் இதில் என்னென்ன முக்கியமா, ஹஜ்ஜி பயணிகளுக்கு மட்டும் 25,000 இருந்ததை 35,000 மாத்துறாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உண்மையான பலன் வந்து பயனாளர்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு இருக்குது. இஸ்லாமியர்கள் தங்களுடைய புனித கடமையாக ஹஜ்ஜை நினைக்கிறாங்க, வாழ்க்கையில் ஒரு முறையாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம்னு நினைக்கிறவங்க முழு பணத்தையும் கையிலேருந்து செலவு பண்ண முடியாதுன்ற பொழுது ஒரு நபருக்கு ஹஜ் பயணிக்கு 35,000 ரூபாய் போக்குவரத்து செலவு கிடைக்கிது அப்படின்ற பொழுது அது மிகப்பெரிய தொகை. அப்போ இவங்களுடைய டார்கெட் என்னன்னா, இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற தொகுதி கிட்டத்தட்ட 15-16 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கேயும் இஸ்லாமியர்கள் வாக்குகள் பரவலாக இருக்கிறது. அந்த வாக்குகளை நம்ம எடுத்துட்டோம்னா திமுக மொத்தமாக தொடச்சி எரிஞ்சிடலாம் அப்படின்றதுனால அதை மட்டும். அப்போ இதுவும் வாக்குக்கான அரசியல், வாக்குக்கான பட்ஜெட்டை தான் செய்யறாங்க. உண்மையிலேயே இவங்க அடிப்படையில் என்ன சொல்லி வந்தாங்களோ அதை செய்யலை அப்படின்றத இங்கே பார்வை. முழுக்க இன்ஸ்டால்மெண்ட் இதுலண்ணே. இப்போ இந்த முதல் வருஷம் வந்து சில விஷயங்களை சொல்றாங்க. அது வந்து என்ன சொல்லணும்னா, பட்ஜெட் ஆரம்பிக்கும் போதே சூட்சமா சொல்லிட்டாரு. நிதித்துறை அமைச்சர் பேசும்பொழுது, திட்டங்களை நிறைவேற்றுவதில் நாங்கள் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். முதல் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டுன்னு பிரிச்சிருக்கோம். அதுக்கு எந்தெந்த வசதிகளுக்கு ஏற்றபடி நிதி நிலைமையை சரி செய்கிறபடி அந்த திட்டங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைவேற்றோன்னு சொல்றது இருக்குல்ல, அதிலே முடிச்சிட்டாரு. நாங்கள் வந்த உடனே உங்களுக்கு சும்மா கொஞ்சம் சில விஷயங்களை தெளிச்சு விடுவோம். அதுதான் ஹஜ் பயணிகளுக்கு கொடுத்துருக்கிறது. மீனவர்களுக்கான மீனவர்களுக்கான உதவித்தொகை ஏற்கனவே கடந்த தேர்தலுக்கு முன்னாடி திமுக 8,000 கொடுத்துட்டு தான் சொல்றாங்க. இப்போ இவங்க ஏற்கனவே 6,000 இருந்தது. அன்னபீஷலா 6,000 பிளஸ் எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட் 2,000 சொல்லி கொடுத்தாங்க. அப்போ 8,000 தான் கணக்கு. இவங்க 20,000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ 8,000 7,000 தான் குறைச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, திமுக 8,000 அந்த மீன்பிடி தடைகால பணம்னு சொல்லாம 6,000 பிளஸ் எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட் கூடுதல் தொகைன்னு சொல்லி கொடுத்தாங்க. இவங்க அந்த கூடுதல் தொகையில 2,000 எடுத்துட்டு 1,000 மட்டும் சேர்த்து 7,000 அறிவிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் தெளிச்சிருக்காங்களே தவிர, இவங்க சொன்னது முதல் ஆண்டுன்றது இவ்வளவுதான். அடுத்து 3ஆம் ஆண்டு தான் இங்க என்ன வருது, பாராளுமன்ற தேர்தல் வருது. அப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்களை செஞ்சு கொடுப்போம். எதுக்காக? வாக்குக்காக. அதுக்கு அடுத்து 5ஆம் ஆண்டுன்றாங்க. அடுத்த தேர்தல் வந்துடும், சட்டமன்ற தேர்தல். அப்போ திமுக செய்த அதே தானே, வேற ஒண்ணுமே கிடையாது. தேர்தலுக்காக கொடுப்போம். தேர்தலுக்கு பழனிசாமி அதான், ஐயா எடப்பாடி பழனிசாமி அதான் செஞ்சார். தேர்தலுக்கு முன்னாடி வர பொங்கலுக்கு பணத்தை கொடுத்தாரு. அவர் ஆரம்பிச்சு வச்சாதான் அந்த பணங்கள்லாம் வந்தது. எவ்வளவு பெரிய ஏமாத்தினேன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களை வந்து எவ்வளவு தூரம் ஏமாத்திருக்காங்கன்னா, நீங்கள் போக்குவரத்து எல்லா இடத்துலயும் நீங்க போறதுக்கு இலவசம்னாங்க. எல்லா பேருந்துலையும் சொன்னாங்க, அரசு பேருந்து எல்லாத்துலயும் இலவசம். பேசவே இல்லையா? பேசல. 4,000 ரூபாய் வேலை இல்லாத மாணவர்களுக்கு கொடுக்குறது எவ்வளவு அயோக்கியத்தனம் அது. அதான் அவங்க இப்ப திட்டமிடுறதே அதான். இதை எப்ப அறிவிப்பாங்கன்னா, அடுத்த தேர்தலுக்கு அறிவிப்பாங்க. அதிகமான பொருட்செலவு உள்ளதை தேர்தலுக்கு முன்னாடி அறிவிப்பது, ஓரளவுக்கு பொருட்செலவு உள்ள விஷயத்தை வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அறிவித்து வாக்குகளை அறுவடை செய்வது. ஆக மொத்தத்துல திமுகவும் 5 லட்சம் கோடி கடனை ஏற்றி வச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பி திமுகவும் அதிமுகவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, வாக்குகளை அறுவடை பண்ணுவதற்கு அவங்க கட்சி பணத்தையும் செலவு பண்ணாங்க. இவங்க முழுமையா அரசு பணத்தை மட்டுமே நாங்கள் செலவு பண்ணி ஓட்டுகளை வாங்கிக்கிறோம் அப்படின்ற நிலைமையை நோக்கி தான் இவங்க வந்து இந்த அரசியலை கொண்டு போறாங்க. மாற்றம் அப்படின்றது சொல்ல சௌமியா அன்புமணி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. ஏஐக்கு இவ்வளவு தூரம் ஃபண்டு செலவு பண்ணிருக்கீங்களா, விவசாயத்துக்கு எவ்வளவு செலவு பண்ண போறீங்க, விவசாய பட்ஜெட் தாக்கல் பண்ணதான் தெரியும். இருந்தாலும் இந்த பட்ஜெட்ல அதுக்கான ஒதுக்கீட்டு தொகை சொல்ல போறாங்க, வச்சுட்டு வந்திருக்கிறாரு. அப்ப நீங்க அதை சொல்லல, நீங்க விவசாய கடன் பற்றி எல்லாம் என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. அப்ப ஏஐக்கு இவ்வளவு தூரம் அதிகமாக நீங்க ஃபண்டு செலவு பண்ணி அதை டெவலப் பண்ணீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை இங்க அதிகமாயிடும். அப்போ அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றதை சொல்லியிருக்கணும் பட்ஜெட்டில். அதை சொல்லலை அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது பட்ஜெட் அப்படின்றது இப்படி தான் இருக்குது. தேர்தலுக்கான பட்ஜெட்டாக தான் இருக்கிறத தவிர உண்மையிலே இவங்க அடிப்படை மாற்றத்தோடு வர்றோம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உள்ளூர் கட்டமைப்புகளை மேம்படுத்துறது முன்னாள் கல்வி அமைச்சர் கூட சொல்லியிருக்காருண்ணே. இந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்போவே வந்து அவங்க 30,000 கோடிகளுக்கு மேலே கடன் வாங்கிட்டாங்க. இது வந்து பெரிய நிதி சுமையில் தான் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாருண்ணே. அடுத்ததாக நம்ம வந்து இன்சூரன்ஸ், இந்த மத்திய அரசு கொண்டு வர போகிற இன்சூரன்ஸ் வந்து
கட்டாய இன்சூரன்ஸ் நீங்கள் பெட்ரோல் போடணுங்கிறது இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்கள் பல வாகனங்கள் இருக்குது. பல பேர் கையில் பாட்டில் எடுத்து போய் பெட்ரோல் போடுறாங்க. இது என்னன்னா, இது எனக்கு தெரிஞ்சது நியாயமான விஷயம் தான் நினைக்கிறேன். பட் நல்ல அனுபவம் எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். என்னன்னா, இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 17.5 கோடி வாகனங்கள் இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்கள் இருக்கிறதா உச்சநீதிமன்றத்தில் அரசு தெரியப்படுத்திருக்கு. எல்லா மாநில அரசுகள்ட்ட இருந்தும் தகவலை கலெக்ட் பண்ணாங்க. இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஏன்னா நிறைய விபத்து வழக்குகள் நடக்குது. நம்ம இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் தான் சாலை விபத்துகள் மிக அதிகம். சென்னையில் மிக அதிகமான விபத்துகள் நடக்கிற பகுதியாக சென்னை வச்சிருக்காங்க. அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் விபத்துகள் நடக்குது. இந்த விபத்துகளால் தேர்ட் பார்ட்டிஸ் பாதிக்கப்படுறாங்கல்ல, இவங்க வந்து நீதிமன்றத்திற்கு செல்கின்ற பொழுது இந்த வாகனங்களில் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்ற சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கான இழப்பீடு பெறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. நீங்கள் கூட்டத்தில் போய் நசுங்கி செத்தவனுக்குலாம் அரசு வேலை கொடுத்துட்றீங்க, 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்துட்றீங்க. இவன் ஒரு வேலைக்காக போவான், சாலையில் போகும்போது சாலை விபத்தில் மரணம் அடைஞ்சிடறான் அப்படின்னு அவனை யாரும் கண்டுக்கிறது. அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நடந்து போறவன் மேல இடிச்சிருவாங்க. ஆமா, அப்ப அது வந்து கண்டுக்கிறது. இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து இன்சூரன்ஸ் இல்லாத வழக்குகள் நிலுவையில் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இதை தடுக்கணுன்றதுக்காக தான் இடையில என்ன கொண்டு வந்தாங்கன்னா, வாகனம் வச்சிருக்க எல்லாருக்கும் தெரியும், முதல்ல வாகனம் வாங்கும் பொழுது 1 ஆண்டுக்கு மட்டும் தான் இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகளா மாத்தினாங்க. அதாவது 1 ஆண்டுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் வாங்கிடுவாங்க, அடுத்து 3 ஆண்டுகளுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் முதல்ல சேர்த்து வாங்கிடுவாங்க. அப்போ முதல் ஆண்டு இன்சூரன்ஸ் கட்டியவர் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு இன்சூரன்ஸ் கட்டாமல் விட்டா கூட குறைந்தபட்சம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கும். அப்போ அந்த வாகனம் விபத்தில் மாட்டுதுன்னு சொல்லி சொன்னால் செல்ஃப் டேமேஜ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஒரு பணத்தை திரும்ப பெற முடியாது. ஏன்னா அது இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால இந்த வாகனத்தால் பாதிக்கப்படுகின்ற 3ஆம் நபர்கள் இருக்காங்கல்ல, இறந்து போகலாம், கைகால் ஊனமடையலாம், இந்த மாதிரி காயமடையலாம். அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்களுக்கு இழப்பீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. அப்போ அதனால் அதை அப்படி கொண்டு வந்தாங்க. இருசக்கர வாகனங்களுக்கு 5 ஆண்டுகள், காருக்கெல்லாம் வந்து 3 ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இப்போ அதுலயும் அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க இன்சூரன்ஸ் யாரும் புதுப்பிக்கிறது இல்லை. அப்போ இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உச்சநீதிமன்றம் கம்ப்ளீட்டா எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்றதுக்கு சொன்னாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது தான் 17.5 கோடி வாகனங்கள் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இந்தியாவுடைய மக்கள் தொகை 140 கோடி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா 17 கோடினா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 15% 20% மக்கள் தொகைக்கு இணையான வாகனங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு வாகனத்தால் ஒரு நபர் ஒரு இடத்துக்கு பாதிக்கப்படுறாருனா கூட 20% மக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இழப்பீடு பெற முடியாது. அதுலதான் எனக்கு ஒரு கேள்வினே, இப்ப காவல்துறைன்னு ஒண்ணு இடையில இருக்குல்ல, ஆமா, நீதிமன்றம் இருக்கு, காவல்துறை இருக்கு, இந்த இதுல வந்து எல்லாருமே இந்த சிக்கல் எதிர்கொள்ற மாதிரி இருக்கலாம். அதை எப்படி தீர்க்க போறாங்க? இல்ல, காவல்துறை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி. அவங்க வந்து வாகன தணிக்கையில் இருக்காங்க, இருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்றாங்க, வைக்கிறாங்க. இன்சூரன்ஸ் நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, பல இடங்கள்ல நம்ம அந்த துறையில இருக்கனால தெரியும், போலி இன்சூரன்ஸ் வச்சுப்பாங்க. ஸ்கேன் பண்ணி டேட்டா மட்டும் மாற்றி எடுத்து கையில் வச்சுப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அதுக்கான சில ஆப்லாம் வந்துருச்சு. வண்டியினுடைய எண்ணை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே அதில் இன்சூரன்ஸ் இருக்குதா இல்லையா, எப்போ முடிஞ்சு போயிருக்குன்ற தகவல்கள்லாம் அதில் வந்துடும். அதை நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். யார் பேரில் வண்டி வாகனம் இருக்குது, இன்சூரன்ஸ் எவ்வளோ காலத்துக்கு இருக்குது, என்ன இன்சூரன்ஸில் இருக்குது, அப்படி டீட்டெயில்ஸ் முழுவதும் பார்க்க முடியும். இருந்தால் கூட அது அவ்வளோ வாகனத்தையும் தணிக்கை பண்ண முடியாது காவல்துறையினால. அப்போ இதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கணுன்றதுக்காக உச்சநீதிமன்றம் என்ன பரிந்துரை சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து எரிபொருள் நிரப்ப வரும்பொழுது அங்கே வந்து வாகனத்தினுடைய எண்ணை ஸ்கேன் பண்ணிட்டு தான் நீங்கள் பில்லிங் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். அப்போ வாகனத்தினுடைய எண்ணை அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அந்த வாகனத்தில் இன்சூரன்ஸ் இருக்குதா இல்லையான்ற டீட்டெயில்ஸ் வர்ற மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அந்த பரிந்துரையை பரீட்சார்த்த ரீதியில் செயல்படுத்துவதற்காக ஒரு திட்ட வரைவு தயார் பண்ணுறதுக்காக மத்திய அரசு சொல்லியிருக்கு. கூடிய விரைவில் அது எஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம ஒரு 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ நம்ம வந்து பெட்ரோல் பங்குக்கு எரிபொருள் நிரப்புறதுக்காக கொண்டு போகிறோம்னா அவங்க என்ன ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ன ஸ்கேன் பண்ணும்போது இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே அங்கே பெட்ரோல் பங்கில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இன்சூரன்ஸ் பாயிண்ட் வச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல் நிரப்புவாங்க, இல்லைன்னா பெட்ரோல் தர மறுத்துருவாங்க. அப்போ எரிபொருள் இல்லை அப்படின்ற போது வாகனத்தை பயன்படுத்த முடியாதுன்ற சூழல் வரும்பொழுது எல்லோருமே அதை வந்து மேண்டேட்டரியாக கட்டிடுவாங்க அப்படின்றது வருது. ஸோ அதனால அதை கொண்டு அப்படி வர்றதுன்றது நல்லதுதான். அதனால இது ஒரு காரணம் தானே, இந்த ஒரு காரணம் தான். இதுல வந்து பொதுவாக வழக்கறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது என்னன்னா, சரி இப்படி கொண்டு வாரீங்க, அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் நீங்கள் வந்து போலீஸை வச்சும் செக் பண்ணி இன்சூரன்ஸை பண்ண சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ செக் பாயிண்ட் எரிபொருள் நிரப்புற இடத்துலையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இன்சூரன்ஸ் இல்லைனா இன்சூரன்ஸ் கட்டினா தான் எரிபொருள் அப்படின்னு சொல்லும்போது அதை மீறி வந்து நீங்கள் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடாதுன்னு வரும்பொழுது இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கான ஏஜென்டாக போலீஸும் அரசுமே செயல்படுகிறது அப்படின்றது வந்துடுது. இன்னைக்கு இது இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பொதுத்துறை இன்சூரன்ஸ் இருக்குது. யுனைடெட் இந்தியா, நியூ இந்தியா, நேஷனல் இன்சூரன்ஸ், ஓரியண்டல் இன்சூரன்ஸ், இந்த 4 மட்டும் தான் பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்குது. இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 நிறுவனங்கள்
தனியார் நிறுவனங்கள் டாடா, ரிலையன்ஸ் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்ல எந்த வாகனங்களும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பதில்லை. என்ன காரணம்னா, எல்லா வாகன நிறுவனங்கள் இருக்குல்ல, அவனே இன்சூரன்ஸ் கம்பெனி அவனே ஆரம்பிச்சிடறான். நீங்க டாடா ஏஏஜி இன்சூரன்ஸ் ஒன்று வந்துருச்சு. அப்ப டாடா ஏஏஜி இன்சூரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டாடா நிறுவன குழுமத்தினுடைய வாகனங்கள் எல்லாம் எங்க போய் இன்சூரன்ஸ் எடுப்பான்? அவன்கிட்ட இன்சூரன்ஸ் எடுக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனம், ரிலையன்ஸ் இருக்குது, அவன் 2-3 பெரு நிறுவனங்களை கையில வச்சுக்கிறான். அப்போ அவங்க எடுக்கிறாங்க, இவங்க டைப் போட்டுக்கிறாங்க. அப்போ இதோட போட்டி போடும்போது பெரும்பாலும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை தனியார் நிறுவனங்கள் தான் இன்சூரன்ஸ் துறையில கொடிகட்டி பறக்குது. அப்போ இந்த காவல்துறை வந்து இன்சூரன்ஸை தணிக்கை பண்ணி எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதுக்கு ஃபைன் போடுறது, வைக்கிறது, நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய ஏஜென்ட்களாக இவர்கள் செயல்படுகிறார்கள். ஏன்னா இவங்க தடவை எடுக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பெட்ரோல் நிலையங்களுக்கு கொண்டு வரும்போதும் நீ அது செக் பாயிண்ட் வைக்கும்போது அவங்க இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும்போது அந்த பெட்ரோல் நிலையத்தில் எந்த ஏஜென்ட் வைப்பான்? தனியார் நிறுவனம் தான் கமிஷன் கொடுப்பான், வைப்பான். அது இயல்பான விஷயம். அப்போ அவங்களுடைய ஏஜென்ட் தான் வைப்பாங்க. அப்போ நிறுவனங்கள் செயல்படுகிறது. பரவலாக வழக்கறிஞர்கள்லாம் இப்போ என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், ரைட், இப்படி கொண்டு வரீங்க, அதில் ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை, இது வந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனால் இதையும் மீறி இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்கள் ஏதோ ஒரு விபத்தை ஏற்படுத்திடுச்சு ஒன்று, இல்லை சாலையில் செல்கின்ற வாகனங்கள் ஹிட் அண்ட் ரன் சொல்லுவாங்க, அன்னோன் வெஹிக்கிள் ஹிட் அண்ட் ரன், இடிச்சுட்டு நிற்காம போயிடுவான், எந்த வாகனம்னு தெரியாது, அங்கே வந்து சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லை. அப்போ சாலை விபத்தில் தான் அவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னா அவருக்கு என்ன நீதி? ஒரு கேள்வி வருதா இல்லையா? சாலை விபத்தில் தான் மரணம் அடைந்திருக்கிறார், ஏதோ வாகனம் தான் அவர் இடித்து சென்றிருக்குது. எந்த வாகனம்ன்றது ஒரு மலைப்பகுதியில் நடக்குது, ஒருத்தர் அந்த கிராமத்தை சேர்ந்து ஒரு சாலையை கிராஸ் பண்றாரு, வாகன விபத்து ஏற்பட்டுருது. அப்போ அவருக்கு எங்க போய் கேட்பது? அப்போ எந்த வாகனம் என்று காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை வந்தால் அந்த வழக்குகளையும் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில் இருக்கிறதோ எல்லோரும் பங்கிட்டு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். அதாவது அந்த தொகை, தீர்ப்பு தொகை, ஒருத்தர் இறந்து விட்டாரு, அவர் ஒரு கூலி தொழிலாளி, அவர் 8000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 10,000 ரூபாய் சம்பாதிப்பாருன்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷனை போட்டு அவர் 25 வயசுனா அவருக்கு 25 லட்ச ரூபா, 28 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு போய் சேரணும்னா அந்த 28 லட்ச ரூபாயை இந்தியாவில் உள்ள பொதுத்துறை, தனியார் துறை, இந்த 2 துறையும் சார்ந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் 20 நிறுவனங்கள் இருக்கிறதா ஈக்குவலாக பங்கிட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்து அவர் கொடுக்க வேண்டும் கொண்டு வாங்கன்னு பல பேர் கேட்கிறாங்க. அப்ப இத மாதிரி விஷயங்களையும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து இந்த விபத்தால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு நிவாரணம் கிடைப்பது என்று எளிதாகிடும். அப்படி நிவாரணம் உறுதியாக இன்சூரன்ஸ் நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற பொழுது இந்த சாலை விபத்தில் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு அரசு கொடுக்கிற தொகையோடு நிறுத்திக்கலாம். நீங்க சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டாங்கன்னா பல இடங்களில் செய்திகள் வரும், முதலமைச்சர் நிவாரணம் வந்து 2 லட்சம் வழங்கப்படுகிறது, 3 லட்சம் வழங்கப்படுகிறது. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி கூட்டத்தில் செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க, சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த விபத்தில் பாதிக்கப்படுறவன் ரெகுலராக பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான், அவனுக்கு 2 லட்ச ரூபா கொடுப்பாங்க, 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. நீ அதோட கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து விட்டால் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், நீ இப்போ வேற ஹிட் அண்ட் ரன்னாக இருந்தால் கூட வாகனங்களை ட்ரேஸ் பண்ண முடியலன்னா கூட இத்தனை இந்த நிறுவனங்களில் பதிவு செய்யப்பட்ட ஏதோ ஒரு வாகனம் தானே அந்த விபத்தை ஏற்படுத்திக்க முடியும். அப்போ எல்லாரும் சேர்ந்து கொடு அப்படின்ற சூழ்நிலை வரும்பொழுது முடிந்தவரை என்ன ஆகும், அந்த வாகனங்கள் நிறுத்திடுவான். இன்சூரன்ஸ் இருக்குதோ இல்லையோ நிறுத்திடுவான், இல்லைன்னா ஓடி போனால் கூட அவனுக்கு பணம் கிடைத்து விடும். இப்படி ஒரு சட்டத்தையும் சேர்ந்து இதோட கொண்டு வந்து விட்டு இதை நடைமுறைப்படுத்தினால் இந்த மக்கள் வந்து நன்மை பயப்பதாக இருக்கும்னு பல கருத்துக்கள் நிறைவேறுகிறது. ஸோ இந்த சட்டம் கொண்டு வரது நல்லது தான். இதை எப்படி செயல்படுத்த போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதியாக காவேரி வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வரும்போது இங்கு வந்து பிரச்சனையை மடைமாற்றி நேற்று ஃபுல்லாக எதிர்கட்சி தலைவரை எங்கேயும் அலைய வச்சு அதை மாற்றினாங்க. இப்படி ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் அண்ணன் சீமான் அவர்கள்லாம் பங்கு பெற்று ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அதுக்கப்புறமும் பெரிய அளவில் செய்தாக்கல இங்கே வந்து அவங்க வந்து உபரி நீரை தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் பெரிய அளவில் வந்து சேரலை. அது எப்படி ஆகுன்றது தெரியல. இப்போ மழைப்பொழிவு நின்று அங்கே தண்ணீர் வரத்து நின்றுச்சுன்னா நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அளவு நீரையும் கொடுக்க முடியாததாக இருக்கும். இப்பேற்பட்ட நிலையில் 7ஆம் தேதி திருப்பி அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டி ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களும் அதில் பங்கு பெறுறாங்க. நாம் தமிழர் கட்சி, எல்லா அனைத்து கட்சியும். உண்மையிலே மிக முக்கியமான செய்தி. இந்த கூட்டம் நடந்தது, அதுக்கு அடுத்த நாளே நினைக்கிறேன் உதயநிதியை கைது செய்து எல்லாம் மடைமாற்றம் செய்திருக்கிறது. இந்த கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தை வந்து உண்மையிலேயே பெரிய செய்திகளாக எல்லா ஊடகங்களும் கொண்டு சேர்த்திருக்க வேண்டும். சேர்த்திருக்கான்னு சொல்லி சொன்னா பெரிதாக இல்லை, இதுதான் உண்மை. ஆனா நீங்க திமுக, தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள் தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே கலந்து கொண்டன. அதிமுக வந்து விட்டது, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி வந்து விட்டது. இன்னும் சொல்ல போனா திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்
எல்லாமே கூட அங்கே வந்துட்டாங்க. தாவேக்கால இருக்க கட்சிகள் அங்கே வந்து ஆட்சியில் பங்குல இருக்கிறனால ஆர்ப்பாட்டம்னு வர முடியாத சூழல் அவங்க கலந்துகளே தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே வந்திருக்கின்றன. இது சீமானவர்கள் எப்பொழுதுமே தனித்து தான் எல்லா விஷயத்திலையும் களமிறங்குவார். முதல் முறையாக இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் சேர்ந்து கலந்து கொள்வதாக அறிவித்தது இல்லாமல் அது குறித்து பல காணொலிகள் வெளியிட்டு கூட்டம் சேர்க்க வேண்டும் என்ற வேலைகளை செய்கிறாங்க. அண்ணன் மாதிரியே பலரும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டமாக இது ஆர்ப்பாட்டம் பார்க்கப்படுகிறது. இப்போ 7ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுன்னு சொன்னால் கர்நாடகாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும். விஜயனுடைய அரசுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க முடியும். அமைதியாக கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இது அதுதான் திமுகவும் திமுக தாவேகா ஏற்கனவே அதிமுக இருந்தது. இல்லை இப்போ அதிமுக இந்த அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ திமுகவும் தாவேகாவும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்துட்டு இந்த அரசியலை காவிரி அரசியலை தங்களுக்கான அரசியலாக மட்டுமே பயன்படுத்துகிற நிலையிலிருந்து விடுவித்து எப்படி கர்நாடகாவில் காவிரின்னு சொல்லி சொன்னால் அரசியல் கட்சிகள் எல்லாம் எல்லா கருத்துக்களுக்கும் மாறுபட்டு எல்லாரும் மக்களாக ஒன்றா ஒரு கொடியின் கீழ் நிற்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு கொடியில் நிற்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டத்தை அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சி கொடிகளோடு வராமல் தமிழ்நாட்டு கொடி அப்படின்னு ஏற்கனவே ஒன்று அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் அதை ஆதரித்து அந்த கொடியை பயன்படுத்துகிறாங்க. அந்த கொடியை எல்லா கட்சிகளும் பயன்படுத்தி செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய கருத்து. அப்படி மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம் நடைபெற்றால் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அரசியல் மாற்றம் ஏற்படுகிறதோ இல்லையோ காவிரி பிரச்சனையில் மத்திய அரசு மத்தியில் இருக்கிற மத்திய கட்சிகள் இதை பார்த்து பயப்படுவாங்க. தமிழ்நாட்டுக்கான விடிவு கிடைக்கும். நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.